ஹாய் வெல்கம் டு நியூ டிண்டிசிங். ஸோ குரூப் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எல்லாருமே ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் போயிட்டுருக்கீங்க. அண்டு அப்ளிகேஷன் வேறு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கோம். சரிங்களா? அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்ளிகேஷன் போடுறது. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களோட ஓடிஆர் ஆல்ரெடி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ரினியூவல் பண்ணணும்னா ரினியூவல் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம கையில் பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதுதான் மெயின் மேஜர். இது ரெண்டு தான். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் வந்து ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே வச்சு பண்ணலாம். சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கேன் அப்படின்னா எதுக்கும் நம்ம நியூவாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான்ல, புதுசாக ஆன்லைன் அப்ளை பண்ணி வைங்கன்னு சொல்கிறான். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தால் எல்லா ஸ்கூல்ஸும் என்ன பண்ணுறாருன்னா ஆன்லைனில் வருது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம் வாங்கிங்க. இல்லை சார் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம், அதில் சைன் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? தமிழ் மீடியம் இருந்தால் போதும். அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆன்லைனில் போடுங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் டேரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் வச்சுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து சப்போஸ் என்கிட்ட அட்டை தான் சார் இருக்குது, நான் பழைய அட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் இருக்குது, அப்பாவோட பேர் சேஞ்சஸாக இருக்குது, அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழசு இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து ஆன்லைனில் புதுசாக போட்டு அப்ளை பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை என்கிட்ட இப்போ டைம் இல்லை சார், நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் வந்து புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது அப்படின்னா இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. ஆனால் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், புதுசாக எடுத்து வச்சுங்க. அவ்வளோதான். இது ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்காக நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? சரி, இது போதும். நம்ம இப்போ எக்ஸாமுக்கு வரலாம் படிக்கிறது. ஓகேங்களா? இப்போ நானுமே ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் ஓன் ஷெட்யூல் போடுங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு இப்போ நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன், நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஆனால் அது கொஸ்டின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிலபஸ் வைஸ் நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ மற்ற இதில் கிடைக்கிற கொஸ்டின் என்னால் எடுத்து போடவும் முடியல. ஓகேங்களா? நான் இதை ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரம் போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது கிடைக்கிற ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய டெஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பிரகாஷ் அகாடமி, டேபு, இப்போ எல்லாத்துலேயும் புதுசாக போடுறாங்க இல்லையா? துளசி மேடம் வந்து அச்சீவர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுறாங்க. அது கூடமே நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்னென்னா இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப வேகமாக போகணும். அதே சமயத்தில் கொஞ்சம் சிலபஸோட புரிதலோடு போகும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸை புரிஞ்சிக்காமல் ஓடிட்டுருக்கீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸை படிங்க. ஓகேங்களா? வேர் டு ஸ்டடி இருக்குது. என்ன கொஸ்டின், இப்போ ஒரு பாரதியார் சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர் இவங்களை பற்றிய ஓகேங்களா செய்திகள் அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றிய நூல்கள் செய்திகள்னு வருது. அப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, பாரதியார் எழுதிய இப்போ ஒரு பாட்டுக்கு காற்றை வா பாட்டு இருக்குன்னா அந்த காற்றை வா பாட்டுல இருந்து இதோட சொற்பொருளை கேட்க போறது இல்லை. ஆனால் அதையும் படிச்சுக்கணும். ஏன்னா வேற சிலபஸ்ல கேட்க போறான். சிம்பிள். எப்படி ஒரு கொஸ்டின் வரும்னா, பாரதியார் என்ன நூலை எழுதினாரு, இல்லை பாரதியாரை எவ்வாறு யார் போற்றினாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாரதியாரை பற்றி மட்டுமே ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? பாரதியாரோ பாரதிதாசனோ இவங்களை பற்றி மட்டுமே ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வரும். அந்த புரிதல் வேணும். அந்த கொஸ்டின் கண்டென்ட் என்ன வரப்போகுதுன்னா பாரதியாரை பற்றி வரப்போகுது, இல்லை பாரதிதாசனை பற்றி தான் வரப்போகுது. ஓகேங்களா? செந்தமிழ் தேனி என்று பாராட்டப்படுறவர் யாரு அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். ரெண்டாவது வந்து இப்போ வந்து அதே இலக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா 17 அவன் என்ன கொடுத்துருவான், புறநானூறு அகநானூறு பரிபாடல் கலித்தொகை. ஓகேங்களா? ஒரு 6 நூலை கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுறான், மற்றும் 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள் பற்றிய பிற செய்திகள். ஓகேங்களா? இந்த மேலே கொடுத்துருவான் புறநானூறு அகநானூறு கொடுத்துட்டு அடிவரையறை. சிலபஸை எடுத்து ஜஸ்ட் பாருங்கள், கையில் சிலபஸை வைங்க. ஓகேங்களா? அடிவரையறை அவன் கொடுத்துட்டு என்னது, மேற்கண்ட நூலோட அடிவரையறை. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் எப்படி வரும், புறநானூறு எத்தனை அடிகளை கொண்டது, அகநானூறு எத்தனை அடிகளை கொண்டது. எடுத்து பாருங்க, குரூப் ஒரு 2022 இப்போ நான் பாஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸாம்லையும் அடிவரையர்கள் கேட்டிருக்கான். நீங்கள் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? நற்றிணை எத்தனை அடிவரை கொண்டது, 9 to 12 அடி கொண்டது. ஒரே ஒரு பாடல் 110வது பாடல் மட்டும் எத்தனையாவது இருக்கும், 13 அடிகளை கொண்டிருக்கும், போதனார் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி டேட்டாவுக்கு வந்து மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள். சரிங்களா? அடிவரையர்கள், அதோட ஆசிரியர், 17 அந்த 8 தொகை நூலை எழுந்தது யாரு, ஓகேங்களா, 10 பாட்டு நூல்களை எழுந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சிலபஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த 6 நூல்கள் மெயினாக கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப டீப்பாக படிச்சுட்டு அப்புறம் ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கான், 8 தொகை மற்றும் 10 பாட்டு பற்றிய பிற செய்திகள். அப்போ மற்ற பாடல்கள் என்ன பண்ணணும், அதோட அடிவரையறை என்ன, அதோட
கடவுள் வாழ்த்து பாடலை பாடினது யாரு, ஓகேங்களா, எத்தனை அடிகளை கொண்டது, அப்படிலாம் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், புக்கில் வந்து மோஸ்ட்லி என்ன இருக்கும், புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, பரிபாடல், இது எல்லாமே வந்து 500 100 இதெல்லாமே வந்துடும். ஓகேங்களா? 10 பாட்டு எங்கே இருக்கும், 11th 12th முல்லைப்பாட்டு, ஓகேங்களா, நெடுநல்வாடை, இந்த மாதிரி நூல்கள் இருக்கும். மலைபடுகடா, மதுரை காஞ்சி, இது 4 தான் இருக்கும். மீதி ரிமைனிங் அது எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம எங்கே பண்ணோம், நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? மீண்டும் மீண்டும் எனக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் கேட்காது தயவுசெய்து. ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று கூகுளில் போயிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஃபார் குரூப் 4 ஆர் குரூப் 2 லெவலில் டவுன்லோட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணாலே வரும். ஓகேங்களா? நம்மளோட இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் அதெல்லாம் போட்டு நம்ம பேர்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், நியோ டிஎன்பிசி அப்படி டெலிகிராமில் போயிட்டு ஏதாவது ஒரு குரூப் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கிற குரூப்பில் போய் தேடினாலே என்ன ஆகும், கவர்மெண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? என் குரூப்பில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு குரூப் எல்லாருமே நல்ல நோக்கத்தோடு தான் அதை அப்லோட் பண்ணுறாங்க. தயவுசெய்து அதை போய் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அந்த மாதிரி படிங்க, சிலபஸோட புரிஞ்சு படிங்க. 50 காப்பியங்கள் எடுத்தோன்னே 50 காப்பியங்கள் கொடுக்கல. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிக்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு மற்றும் 50 காப்பியங்கள் மற்றும் 5 காப்பியங்கள். அப்போ நம்ம புக்கில் 50 காப்பியங்கள் என்னென்ன இருக்கு, இது இருக்கு, சிலப்பதிகாரம் இருக்கு, மணிமேகலை இருக்கு, ஓகேங்களா, சீவக சிந்தாமணி இருக்கு. அப்போ மீதி 2 வளையாபதி, குண்டலகேசி நம்ம புக்கில் இல்லையே. அப்போ அதை படிக்க கூடாதா, படிக்கணும். நீங்க புக் வைஸா படிக்கும்போது என்ன படிப்பீங்க, வளையாபதி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி 3 தானே படிப்பீங்க. அப்போ எதை மிஸ் பண்ணுறீங்க, வளையாபதி, குண்டலகேசி மிஸ் பண்ணுறீங்களே. இதே நான் சிலபஸ் வைஸாக படிக்கும்போது புக்கில் இருக்கிற அந்த 3ஐயும் படிக்கிறேன், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற குண்டலகேசி, வளையாபதி பற்றிய பிற செய்திகளும் என்ன பண்ணுறேன், கவர்மெண்ட்டிலிருந்து எடுத்து படிக்கிறேன்ல. ஸோ அதுதானே உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுதானே சிலபஸ் வைஸாக படிக்கிறது. 5 காப்பியங்கள் பற்றிய பிற செய்திகள் நம்ம புக்கில் எனக்கு நீலகேசிக்குது, ஓகேங்களா, யசோதர காவியம் இருக்குது, அவ்வளோதான் இருக்கும். மீதி இல்லையே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது 2 புக்கில் படிப்போம். மீதி 3 என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் மெட்டீரியலோ இல்லை வெளியில் நெட் சோர்ஸ்லையோ தேடி படிக்க போகிறோம். இதுதான் சிலபஸ் வைஸ் படிக்கிறது. ஓகேங்களா? A to Z என்ன பண்ணணும், நம்ம எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சிலபஸ் வைஸாக தான் படிக்கணும். ஓகேங்களா? இப்போ தமிழக மகளிர் பற்றிய செய்திகள் அப்படின்னு என்ன வரும், நம்ம புக்கில் வேலு நாச்சியாரை பற்றி பாடம் இருக்குது. ஓகேங்களா? அதை படிக்கலாம். மூலூர் ராமாமிரத்தை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? முத்துலட்சுமி ரெட்டி பற்றி 10வது புக்கில் கொடுத்துருக்காங்க, சாதனை புரிந்த பெண்கள் சொல்லிட்டு. அப்போ அந்த பாடத்தை படிக்கலாம். பழைய புக்கில் என்ன இருக்குது, ஒரு பாடமே இருக்குது, கடலூர் அஞ்சலை அம்மாலிருந்து முத்துலட்சுமி ரெட்டி, ஓகேங்களா, எல்லாரும் பற்றியும் கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார், தில்லையடி வள்ளியம்மை, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2-3 பாடங்களை படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணல, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாமே. எதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சிலபஸ் கண்டனும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த புரிதலை கொண்டு போனால் கண்டினியூட்டி இருந்தால் போதும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணணும், புறநானூறு எடுத்தனா புறநானூறு மட்டும்தான் படிக்கணும். அதை புரிஞ்சுங்க. புறநானூறு இப்போ என் மைண்டில் நான் எனக்கோ படிச்சது தான். நான் என்ன சொல்ல வரேன், புறநானூறுன்னு எடுத்தால் இப்போ என் மைண்டுக்கு தோணும், என்ன தோணும், 6வது ஒரு பாட்டு இருக்கும், புலி தங்கிய குகை. ஓகேங்களா? புறநானூறு. காவர் பெண் எழுதி ஒரே ஒரு பாடல், 86வது பாடல். ஓகேங்களா? போரவி கோப்பெருனர் கிளிக்கு செவிலி தாயா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது இல்லையா, அந்த பாட்டு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய, சும்மா ஒரே சின்ன ஸ்டோரி தான், ஒன்றும் இல்லை. அந்த பாட்டு வந்து சின்ன குகை, அதாவது வந்து கல் அலைகளை செஞ்ச ஒரு வீடு, குடிசை வீடு ஒன்று இருக்கும். அதோட தூணை பிடிச்சி இந்த பாட்டி வந்து நின்று இருப்பா. அப்போ வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்கார எங்கே உன் பையன் போயிட்டான்னு கேட்பான். அதுக்கு இவன் சொல்லு, டேரெக்டாக சொல்லாமல் என்ன சொல்லும், இந்த மாதிரி என் பையன் வந்து எங்கேயாவது இருப்பான், போர்க்காலத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லாமல் அவன் வந்து புலி தங்கிய குகை போன்ற அவனோட பெற்றெடுத்த வயிறு இங்கே இருக்கு, அவனோட வீடு இங்கே இருக்கு, அவன் அந்த குகையில இல்லைன்னா எங்கே தான் இருப்பான், புலி எங்கே இருக்கான், ஒன்று குகையில இருக்குன்னா வேட்டையாட போகும். அது மாதிரி என் பையன் குகையில இந்த வீட்டில் இல்லைன்னா போர்க்காலத்தில் வேட்டையாட போயிருப்பான், போர் புரிய போயிருப்பான். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இது அந்த காலத்தோட போர் திறனை பற்றியும் அந்த செவிலித்தாயோட வீரத்தை பற்றியும் பேசுது. இவ்வளோ தான் அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்த புறம் எங்கே போவேன், 9வது புக் வருவேன். ஓகேங்களா? 9வது ஒரு பாடல் இருக்கும். என்ன பாடல் இருக்கும், அதாவது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன், யாரு, தலையணங்கானத்து செருவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு மன்னங்கிறான். அவனுக்கு வந்து குடவை புலையனான ஒரு புலவர் அட்வைஸ் பண்றாரு, டே மன்னனே, நீ என்ன பண்ணும், இந்த உலகத்தை விட்டு வேற உலகம், அதாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, நிறைய பொருட்களை சேர்த்துணும்னு நினைச்சாலும் சரி, இந்த உலகம் ஃபுல்லாக உன்னோட பேர் நிற்கணும்னு நினைச்சாலும் சரி, நான் சொல்றதை செய். இவன் தட்டோரமே, இவன் தல்லோதரமே. நான் சொல்றதை கேட்டால் நீ என்ன பண்ண, நிலைத்து வாழ்வ, இல்லைன்னா நிலைத்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த விஷயம் என்ன சொல்ல வரான் அட்வைஸு, அதாவது நீ எவ்வளோ பெரிய நிலப்பரப்பா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணு, விவசாயம் பண்ணிட்டு மழை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ முட்டாளு. மழை வரும்போது தான் வரும். நீ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் நிலம் புளிஞ்சு தாழ்ந்து காணப்படுதோ அங்கெல்லாம் நீர்நிலை அமை. ஓகேவா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு கொடுத்தா உயிர் கொடுத்ததுக்கு சமம். அந்த உணவே நீரும் நிலமும் சேர்ந்ததான் அது உணவு. கரெக்டாக, நீரும் நிலமும் சேர்ந்தாதான் நமக்கு உணவு கிடைக்கும். ஓகேவா? அப்போ உடல் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருக்கு சமம். உண்டியும் நீரும் கொடுத்தோரு உடல் கொடுத்தோருக்கும் உயிர் கொடுத்தோருக்கும் சமம். ஓகேவா? அப்படியாப்பட்ட நீருக்கு நீ என்ன பண்ணணும், மழையை நம்பி நிற்காத, எங்கெல்லாம் நிலம் புளியும் பண்ணமா இருக்குதோ அங்கெல்லாம் டேம் கட்டுடா, குளம் கட்டுடா, ஏரி கட்டுடான்னு அட்வைஸ் பண்றாரு. இவ்வளவுதான் ஒரு பாடல்.
இதில் ஒரு வார்த்தை கொடுத்தாலே என்னால் அந்த பாட்டை கொண்டு கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, அப்படியே நான் எங்கே போகிறேன், 11th 12th போகிறோம். ஓகேங்களா, அதிகமான பற்றி அவையார் சொல்லியிருப்பாங்க, வாயிற்காலனே வாயிற்காலனே. ஓகேவா, என்ன பண்ண வாயிற்காலனே புலவர்கள் வந்தால் என்ன பண்ண, திறந்து விடுற வாயிற்காலனே, அரசரில் புகழ்ந்து நாங்கள் பேசி நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வரோம். ஆனால் இந்த அதிகமான என்ன நினைச்சிட்டான், இவன் ஒருத்தன் தான் வல்லலா, இவன் இல்லைன்னா வேறு யாருமே வல்லல் கிடையாதா. ஓகேவா, நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது. ஓகேவா, நல்ல தச்சனோட மகன் கோடாரி எடுத்துகிட்டு காட்டுக்கு போனான்னா அவன் வெட்டுறதுக்கெல்லாம் மறங்குது. அது மாதிரி என்கிட்ட என்ன இருக்குது, கவி பாடும் திறமை இருக்குது. என்னுடைய இசைக்கருவி தூக்கிட்டு நான் எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன், என்னால் பொழைச்சிக்க முடியும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதறியில் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு டைலாக் சொல்கிறாங்க. இப்படிதான் அந்த பாடல். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி என்னென்ன பாடல்னு சொல்லி மைண்டில் வரணும். இதே பழைய புக்கில் பார்த்தோன்னா பேகனை பற்றி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நான் கதையாக சொல்லணும்ல, எல்லா பாடலும் எனக்கு வரும், கதையாக சொல்ல தெரியும். ஓகேங்களா, பேகனை பற்றி பாடியிருப்பாங்க. நிறைய பாடல்கள் புறநானூறு, அகநானூறு. புறநானூறு போர்த்திறம் பற்றி சொல்ல போகுது, அகநானூறு காதல் கதையை பற்றி சொல்ல போகுது. இன்னைக்கு நம்ம படிக்கல, எவ்வளோ பாடல்கள் எவ்வளோ கவிதைகளை நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு காதல் ஸ்டோரியை படித்தோம்னா அதுதான் அகநானூறு. ஓகேங்களா, அதுதான் அகநானூறு, காதல் ஸ்டோரியை சொல்லுது அகநானூறு. ஓகேவா, ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த கதையை படிக்க. ஓகேங்களா, 2 பாடல் இருக்கும். வீரவேலியின் திட்டனாக ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அந்த பாடல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து தோழி வந்து மேகத்திட்ட சொல்லுவா, இந்த மாதிரி வந்து மேகமே நீ வந்து போர் இடிக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுற, இடிச்சு மழையை கொண்டு வர, ஆனால் மழை பெய்யாமல் வெறும் சத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு காத்தடிச்சுட்டு ஆறாவரமாக போறையே. ஓகேவா, நீ இங்கே மட்டும் தான் மழை பெய்வியா. தலைவி அங்கே என்ன பண்ணுறா, திணைப்புணம் காத்துட்டு இருக்கா, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த மாலையை போட்டுட்டு இருக்கா, அவகிட்டையும் போய் பெய்வியா அப்படின்னு மேகத்திட்ட கதை சொல்கிற மாதிரி தலைவனுக்கு குறிப்பு சொல்கிறா. இது பேர் தான் இறைச்சி. ரகசியமாக ஒரு பொருளை யாரும் சொல்கிறா, தலைவனுக்கு சேர்க்குறா. அட முட்டாள் தலைவனே, நீ என்ன பண்ணுற, போர்த்தனில் சிறந்த வீரனா இருக்க, ஆனால் வந்து தலைவி வந்து சந்தித்து பேசிட்டு போயிட்ட. ஓகேவா, நீ வெறும் அவளை பார்த்துட்டு லவ் பண்ணுறன்னு ஆசை கட்டிட்டு போறியா, இல்லை அவளை கழட்டி விடலான்னு நினைக்கிறியா, ஒழுங்காக போய் அங்கே இருக்கா, அவகிட்ட பேசி அவளை கல்யாணம் பண்ணு. இவ்வளோதான் கான்செப்ட், இதுதான் கதை. இதே இன்னொரு கதை அகநானூறு இன்னொரு பாடல் இருக்கும். அந்த பாடல் என்ன சொல்லுது, இந்த மாதிரி வந்து உப்பு விற்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவளோட இதில் இருந்து இன்னொரு அவள் நெய்தல் திணைக்காரி, அவள் எங்கே போகிறா, மருந்து திணைக்கு போகிறா. போயிட்டு உப்பை கொடுத்து நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா, உப்பு கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு போங்க, நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் போகும்போது புதுசாக ஒருத்தி வரான்னு சொல்லி அவளோட ஒரு நாய் வந்து குறைக்கிறது நெமலி. ஓகேங்களா, அவளோட கண்ணு மருளுது. இதை வந்து தலைவன் பார்க்குறான். அந்த கண்ணு மருளும் போதே காதலில் விழுந்துடுறான். ஓகேங்களா, அந்த காதலை எப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஓமையை வந்து கொடுக்குறான். எப்படி வந்து ஒரு எருமை மாடு வந்து வண்டி இழுத்துட்டு அது சேத்துல மாட்டிக்கிச்சு. அப்போ சேத்துல மாட்டிக்கும் போது அந்த எருமை எப்படி திணறும், அதோட கண்ணு மருணும் இல்லையா, அதை மருணும் போது மருளுது. அது போல நான் என்ன பண்றேன், தலைவியோட காதலை சிக்கி நான் தவிக்கிறேன். அந்த அந்த பகடு, அதாவது காளை மாடு எப்படி சேதத்துல மாட்டிட்டு தவிக்குதோ, அது மாதிரி இவளோட கண்கள் மருளதை பார்த்து அந்த காதலை சிக்கி நான் தவிக்கிறேன். ஓகேவா, ஆனா அந்த மாட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாட்டோட ஓனர் இருக்கான். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண யார் தான் இருக்கா, பாகனே போய் அவட்ட காதலை சொல்லிட, என் காதலை சொல்லி அவளை சேர்த்து வைடான்னு சொல்லலாம். பாகன்னா அன்னைக்கு வந்து மன்னனுக்கு தூது போகிறோம். இவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய கதை. இதை நான் சும்மா சிம்பிளாக சொல்லிட்டேன். ரொம்ப ஆர்வமாக படித்தா நமக்கு நான் வழிகாட்டுற ஒரு இது அன்னைக்கே. ஓகேவா, தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் நூல் என்ன, புறநானூறு. இதனால தான் அகநானூறு, இது அகநானூறு, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு புறநானூறு. இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இலக்கியங்களை இப்படி செய்யுள்ள இப்படி ஆர்வமாக படித்தா சூப்பராக இருக்கும். எதுனாலும் சரி, கம்பராமாயணம் இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, பெரிய புராணமாக இருக்கட்டும், சீரா புராணமாக இருக்கட்டும். சீரா புராண கதையை படிங்க. அந்த புலி இருக்கிற சிம்பிள் ஸ்டோரி தான். ஓகேங்களா, முகமது நபி இருப்பார். முகமது நபி ஒரு புலி வந்து ஒரு காட்டில் வந்து எல்லாரையும் அடித்து சாப்பிட்டு தின்னுட்டு இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதை போய் யார்கிட்ட முறையிடுறாங்கன்னா, முகமது நபிகிட்ட முறையிடுறாங்க. முகமது நபி அந்த காட்டுக்கு போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு, அந்த புலியும் இவரும் நேர்மையாக வராங்க. புலி அவரை பார்த்தோன்னே, அதாவது கொடூரமாக இந்த புலி அவரை அப்படியே முட்டி போட்டு வணங்கி இது பண்ணி இவர் கை வைக்கிறார், தலையாட்டிட்டு வேற காட்டுக்கு போயிடும். இதுதான் கதை. இவ்வளோதான். இதுதான் அந்த பாட்டோட கரு. அதை எடுத்துகிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இலக்கியங்களை தயவுசெய்து இந்த மாதிரி படிங்க. ஒரு தலைவர்களை புரிஞ்சுக்குங்க. அதே நான் உரைநடை படிக்கிறேன், செய்யுள் உரைநடை படிக்கிறேன். பாரதியார் யார், ஓகேங்களா, நம்ம கண்ணு முன்னாடி இமேஜினேஷன் பண்ணணும். டிஎன்பிஎஸ்னா அதுதான். இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பாருங்க. ஓகேங்களா, நம்ம அந்த காலத்துக்கு போங்க, பாரதியாரை கொண்டு வாங்க, திருவள்ளுவரை கொண்டு வாங்க, அம்பேத்கரை புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு அந்த மனுஷனை, அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கணும்னு எவ்வளோ பேர் துடிப்பான். ஆனால் அவங்களால பார்க்க முடியாதுல்ல. அப்படியாப்பட்ட தலைவரை நம்ம என்ன பண்ணணும், ஓகே இந்த தலைவர் இருக்கும்போது நம்ம இருந்திருந்தா எப்படி நினைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க. அண்ணாவை பாருங்க, பாரதிதாசன் எல்லாருமே கொண்டு வாங்க, பெரியாரை கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு படிக்கிறது வேற. நான் இப்பயும் சொல்கிறேன், ரொம்ப வேகன்சி கம்மி. 6244 வேகன்சி தான் இருக்கா. ஆனால் அப்ளை பண்ணுறது எத்தனை பேர் பண்ணுவான்னு நீங்கள், எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுவான்னு நினைக்கிறீங்க, எத்தனை பேர் வந்து அதுக்காக உழைச்சிட்டு இருக்கான். 10 வருஷம் படிக்கிறவங்க இருக்காங்க.
12 வருஷம் படிக்கிறவங்க இருக்காங்க. ஏன் நானே உங்களுக்கு ஒரு போட்டி தான், ஓகேங்களா? நானும் எக்ஸாம் எழுத போகிறேன், நானும் உங்களுக்கு ஒரு போட்டி நினச்சிங்க, சரிங்களா? அப்போது இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், ஓகேங்களா? நமக்கு அந்த 6544 வேகன்சியே பிடிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், ஓகேவா? நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு கூட வச்சுங்க, நம்மகிட்ட என்ன இல்லை, நான் ரிசர்வேஷன் இல்லை, என்கிட்ட டைப்லிஸ்ட் இல்லை, அந்த மாதிரி நினச்சிங்க, பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு 200 மார்க் 185 மார்க் மேலே எடுத்தால் தான் எனக்கு வேலை கிடைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், ஓகேங்களா? இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறது இனி டைமே கிடையாது. அதான் டைம் வேஸ்ட் பண்ணுறது இனி டைமே கிடையாது. ஒரே ஒரு நாள் விட்டாலும், ஒரு மணி நேரம் விட்டாலும் இனிமேல் என்ன பண்ணணும், அடிச்சுக்கணும். அந்த நேரம் வராது, அது நேரம் கிடைக்காது. படிங்க, பைத்தியம் மாதிரி கூட படிங்க, புரிஞ்சு படிங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன், ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கதை என்னால் சொல்ல முடியாதுல்ல, டைமும் இல்லைல்ல, ஓகேங்களா? நான் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கணும், படிக்கணும், டெஸ்ட் எழுதணும். இதை நல்லா நீங்கள் இதுக்கு முன்னாடி 1 மார்க் 1/2 மார்க்கில் விட்டாலும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 10 மார்க் டிஃப்ரெண்ட்டில் பாஸ் பண்ணி காட்டணும், ஓகேங்களா? நான் இப்போ தான் புதுசாக படிக்கணும், அட்லீஸ்ட் கட்டாப்பை தொட்டு நீ பாஸ் ஆகிற வழியை பார்க்கணும். இதுக்கு மேலே படித்தாலும், சரிங்களா? இதுக்கு மேலே பாஸ் ஆக முடியுமா, இதுக்கு மேலே இப்போ தான் தொடங்குறேன், பாஸ் ஆக முடியுமான்னு கேட்குற கேள்வியே தவறு, ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு உனக்கு மைண்டில் இப்போ நான் பாஸ் ஆகியே ஆகணும், இதுதான் என் வாழ்க்கைனா நீ அந்த அளவுக்கு உழைக்கணும். உழைச்சா உங்கள் ரிசல்ட் உனக்கு இதை கொடுக்க போகுது, சரிங்களா? தயவுசெய்து படிங்க, ஓகேங்களா? முன்னாடி பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி நான் நல்லா ஓரளவு படிச்சிருக்கேன் சார், நான் நல்லாவே படித்தேன் சார், ஆனால் நான் சில தப்பு மட்டும் தான் சார் பண்ணேன், அந்த தப்பு என்னன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா தயவு செய்து டெஸ்ட் எழுதி பாருங்க. படிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க, படிச்சுக்கிட்டே என்ன பண்ணுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்க. எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுத பாரு, ஒரு கொஸ்டின் உன்னோட மைண்ட் செட் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. வேகமாக ஓடிட்டு இருப்போம், எதிர்ச்சொல்லு பார்க்க மாட்டோம், பொருளை பார்க்க மாட்டோம், ஓகேங்களா? 4 ஆப்ஷனை பார்க்க மாட்டோம். எத்தனையோ பேர் தப்பு பண்ணும், சரிங்களா? அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருக்குறள்ன்றதை நம்ம எத்தனை பேர் தப்புன்ட்டு வந்தோம். காரணம் என்ன? இதை நம்ம 6வது 12வது புக் வரையும் நம்ம படிப்போம். திருக்குறளை படிக்கும்போது அது இருக்கும், திரு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சுட்டு வரோம். இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளோட மைண்ட் செட் என்ன ஆகுது, நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்ல நம்ம யோசிச்சு பார்த்தது கிடையாது, ஓகேங்களா? கரெக்டான வேவை யோசிக்கணும். ஒரு க்ளூ கிடைச்சா அந்த க்ளூவை தூக்கி போட்டு என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணும், சரிங்களா? நான் முன்னே சொன்னேன், காளி வள்ளல் என்று அழைக்கப்படுவர் யாரு? இங்கே இந்த கொஸ்டின் டேரெக்டாக கேட்டதே கிடையாது. ஆனால் என்ன இருக்கும், எனக்கான குழு என்ன இருக்கு, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், இவர் இருக்கு, இந்த சுந்தரர் இருக்காரு. சுந்தரர் ஆரூரில் பிறந்தார், அதனால தான் நம்பி ஆரூர்னு அழைக்கப்படுவார். மாணிக்க வாசகர் திருவாதூர்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசர் திருவண்ணை நெல்லூர்னு நினைக்கிறேன். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தாரு. இப்போ அந்த சீர்காழிக்கும் அந்த காளிக்கும் தானே ஏதோ சம்மந்தம் இருக்கு, ஆமால? சீர்காழி, அதுல வர காளி வள்ளல், அதானே கேட்கலாம். ஸோ ஆன்சர் நல்லா பாருங்க. இங்க கொஸ்டினை டைரக்டா அப்ரோச் பண்ண முடியல, ஆன்சரை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், நமக்கு ஏதாவது ஒரு வே கிடைக்கும். ஆனா இந்த வேவை பிடிக்கிறதுக்கு உன்னோட மைண்ட் எப்படி இருக்கணும், திங்கிங்லேயே இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு எல்லா வேவும் கேட்ச் பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க, ஓகேவா? ஒருத்தர் கேரக்டரை புரிஞ்சுக்குங்க. திருஞான சம்பந்தம்னா குழந்தை, 14 வயசுலேயே இறந்துட்டார் அவர். அதுலேயே நிறைய பாடலை பாடிட்டு போயிட்டார். திருநாவுக்கரசனா பெரிய ஆளு, அதனால இந்த குழந்தை திருஞான சம்பந்தன்ற குழந்தை திருநாவுக்கரசரை அப்பர்னு கூப்பிடுறாரு. குழந்தை பெரிய ஆளை எப்படி கூப்பிடுவோம், அப்பான்னு கூப்பிடுதுல, அதனால தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பேர் வந்துச்சு, ஓகேங்களா? ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய சுந்தரர், ஓகே, ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அரசு. இப்போ இந்த 3 வார்த்தையில யார் யாரு அப்படின்னு கேட்டா, ஆளுடைய பிள்ளை. நான் என்ன சொன்னேன், திருஞான சம்பந்தத்தான பிள்ளை, குழந்தை. அப்ப ஆளுடைய பிள்ளை யாரா இருக்கும், திருஞான சம்பந்தர். ஆளுடைய அரசு திருநாவுக்கரசர். அப்ப அரசுனா ஆளுடைய அரசு, முடிஞ்சு போச்சு. ஆளுடைய நம்பி, யாருக்கு நம்பின்னு பேரு, நம்ம சுந்தரர் தானே, நம்பியாரூர்ல பிறந்தாரு இல்லையா, நம்பியாரூரா தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்பட்டவன யாரு, சுந்தரர் தானே, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் பேசணும், புரியுதுங்களா? இதுலேயே நிறைய வரும், கொஞ்சு மொழி, ஓகேங்களா, மிஞ்சு மொழி, அப்படின்லாம் நிறைய வருது. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டென்ட்டை புரிஞ்சுட்டா பேசலாம், சரிங்களா? நல்ல இது ரொம்ப தமிழ் ரொம்ப, நான் என்ன தமிழை மட்டுமே சொல்கிறேன்னா, தமிழ் ரொம்ப டீப்பாக படித்து நல்ல மார்க் எடுத்தீங்கனாலே, தமிழ் மேக்ஸ் நல்லா எடுத்தாலே நம்ம வந்துடலாம், ஓகேங்களா? புக்கில் இருக்கிற சம்முக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மேக்ஸுக்கெல்லாம், ஓகேங்களா? தனி வட்டி கூட்டு வட்டின்னு எடுத்தால் புக்கில் இருக்கிற சம்மு படிங்க. புக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற சம்மு 25 சம்மு இருக்குன்னா, அந்த 25 சம்மை நான் ஒரு சம்மு சொல்கிறேன்னா இது புக்கில் இருக்கிற சம்மா இல்லையான்னு தெரியணும். புக்கில் இருக்கிற சம்முனா உடனே 20 செகண்ட் கூட எடுத்துக்கூடாது, உடனுக்குடனே போட்டுக்கணும். ஏன்னா புக்கில் இருக்கிற 25 சம்மை நீங்கள் 100 வாட்டி கூட போட்டு பார்த்துக்கலாம், ஓகேங்களா? உடனுக்குடனே ஆன்சர், இந்த மெத்தேடு, இதை போட்ட ஆன்சர் வரும், இந்த இடத்துல இப்படி அடிக்கணும்
அப்படின்னு சொல்லி எல்லா கான்செப்டும் ஞாபகம் வரும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், ஆனால் புக்கில் இருக்கிற கணக்கு மட்டும் தான் வருதா, இல்லையே புக்கில் இல்லாத கணக்கெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு கேள்வி வருதா? அப்போ அந்த கேள்விக்கு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணது இருக்கு இல்லையா, இதெல்லாம் டெலிகிராம்லேயே கிடைக்குது. நானும் அனுப்பியிருக்கிறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணதை டெலிகிராம்லேயே அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா, தனி வட்டி இல்லை நெட்டில் போட்டு ப்ரீவியஸ் இயர் தனி வட்டி சம்ஸ் டெரிவேஷன் போட்டு வந்தாலே வந்துடும். ஓகேங்களா, அதை போட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சம்மா ஒரு 40 சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஈஸியாக இருக்கிற சம்மை விட்டுட்டு நமக்கு குழப்பறது டிஃப்ரெண்ட் அதாவது நிறைய வேறுபட்ட சம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டு உங்கள் நோட்லேயே தனி வட்டியில் புக்கில் இருக்க 25 சம் போட்டோம், இதில் வந்து ஒரு 40 சம்மை போட்டு வச்சுட்டா ஒன்று கேட்டால் புக்லேருந்து கேட்கணும், இல்லையா போன வருஷம் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டினே மீண்டும் கேட்கணும், அப்படி இல்லையா அந்த மெத்தேடே மீண்டும் கேட்பான். இவ்வளோதான் மேக்ஸில் 25க்கு 25 அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மேக்ஸை நிறைய போட்டு பார்த்தோம்னா அந்த தான் இந்த கணக்கை புரிஞ்சுக்கணும். கணக்கை வாசிக்கும் போதே கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிடணும், பின்னாடி ரஃபேப்பில் எழுதிட்டு இப்போ இதுதான் கேட்க போகிறான், அப்போ இந்த மெத்தேடுன்னு உடனே அந்த வேவை கேட்ச் பிடிச்சி உடனே ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். 20 செகண்ட் புக்கில் இருக்கிற சம்முக்கு. புக்கை தவறி வேறு சம்மு கேட்டானா 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் எங்கே போகலாம், தெரியாத சம்முக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மீற டைமை தூக்கிட்டு போய் அங்கே போட்டு ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஜிகே அதே மாதிரி தான். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் கேட்குறது அதே தான். நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியல. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, புரிதல என்ன சொல்கிறேன், சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஏதோ புதுமையான திட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 9 ஒரு திட்டம் கொண்டு வரானா அது யூனிட் 9. தமிழக அரசின் சிறப்பு திட்டம், தமிழக அரசின் நலத்திட்டங்கள் யூனிட் 9 உடனே தூக்கு. ஓகேங்களா, புதுமை பெண் திட்டமா தூக்கு, 2 இடத்துல சிலபஸ் வருது. ஓகேங்களா, மூடு ராமாமிடம் தமிழக மகளிரின் சிறப்புகள் அது வருதா, அப்போ தமிழ்ல வருது இல்லையா. அப்போ புதுமை பெண் திட்டம் என்ன, மூடு ராமாமிர்தம் திருமண உதவி தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, உயர்கல்வி தொகை மாசம் உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மட்டும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன திட்டமா மாறுது, மூடு ராமாமிர்தம் திட்டம்னா புதுமை பெண் திட்டம். அப்போ சிலபஸ் வருது இல்லையா, நமக்கு அரசின் நலத்திட்டங்களுக்கு இந்த கொஸ்டின் வருது. இதே கொஸ்டின் வந்து தமிழக மகளிரின் சிறப்புகள்னு சொல்லிட்டு வருது. குரூப் 1ல கேட்டான், குரூப் 2லையும் கேட்டிருக்கான். ஓகேவா, அப்போ குரூப் 1ல கேட்கறது எவ்வளோ இருக்க போகுது. ஓகேவா, ஓகே, இது மாதிரி திட்டங்களை படிங்க. அகழ்வாராய்ச்சின்னு வந்தால் எங்கே வந்துடும், அகழ்வாராய்ச்சி நம்ம இப்போ ஒரு கீழடியில் 8ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடக்க போகுதுன்னு பட்சத்தில் அறிவிக்கிறோம். அப்போ அது எங்கே படிக்கணும், தொல்லியல் கண்டுபிடிப்புகள் யூனிட் 8ல் இருக்கா இல்லையா, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே தூக்கி படிங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட், இது மாதிரி படிக்கணும். ஓகேங்களா, ஒரு புக்கு சாகித்ய அகாடமி வாங்குது அப்படின்னா அப்போ என்ன விருதுகள். ஓகேங்களா, இப்போ இந்த வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கின புக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து படிங்க. நீர்வழி படுவும் அப்படின்னு ஒரு புக் பார்த்தோம் இல்லையா, அந்த புக்கு தான் சாகித்ய அகாடமி வந்தா 2023 24 எடுத்து படிங்க, எழுதி வைங்க. ஓகேங்களா, உலகக்கோப்பை கிரிக்கெட் எல்லா கிரிக்கெட் மேட்சும் நம்ம ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. உலகக்கோப்பை கிரிக்கெட் வந்துருக்குல்ல, ஓகேங்களா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துச்சா, அப்போ இதில் வந்து எந்த அணிகள் மோதியதில்லை, இல்லை ஆஸ்திரேலியாவோட கேப்டன் யார், இந்தியாவோட கேப்டன் யார், ஓகேங்களா, எங்கே நடந்துச்சு, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இது மாதிரி படிங்க. எனக்கு சொல்கிறது டைம் இல்லை, வீடியோ பெருசாக போயிட்டே இருக்குது, இல்லை நிறைய சொல்லலாம். ஓகேங்களா, ஜிகே சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும், 6வது புக்கு 9வது புக்கு 11வது சிந்து சமவெளி மட்டும் படிச்சுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுங்க, சிந்து சமவெளி ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பாருங்க. புக்கில் இருக்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே வரப்போகுது. ஒன்று புக்கில் இருக்கிறதா வரும், அப்படி இல்லைன்னா அதோட புரிதல் அடிப்படையில் போடலாம். அதே மாரி கஷ்டமாக இருந்தால் ப்ரீவியஸ் கொஸ்டினாக இருக்க போகுது. ரொம்ப சிலபஸ் ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக கொண்டு வாங்க. என்னால் எல்லா யூனிட்டும் கவர் பண்ண முடியலனா கூட மீண்டும் சொல்கிறேன், யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, யூனிட் 4, யூனிட் 7 இந்த ஆர்டர்லேயே வாங்க. எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முன்னாடியே பார்த்துருங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான், இந்த ஆர்டரில் வாங்க. ஓகேவா, சரி, இப்போ நான் 4 யூனிட் கவர் பண்ணுறேன். யூனிட் 8 நல்லா கவர் பண்ணிட்டேன், யூனிட் 9 நல்லா கவர் பண்ணிட்டேன். பாலிட்டியில் எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியல, ஏன்னா அதிகமாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக என்ன பண்ணேன், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அடிப்படை நெறிமுறை கோட்பாடு, முகவுரை. ஓகேங்களா, தேர்தல் வரப்போகுது, கண்டிப்பாக தேர்தலை பற்றி படி. தேர்தல் இப்போ நடக்குது இல்லையா, கண்டிப்பாக தேர்தலை பற்றி, தேர்தல் ஆணையம் நம்ம புக்கில் இருக்குது, சிலபஸில் இல்லை, தேர்தல் ஆணையத்தை பற்றி படிங்க. முக்கியமான கண்டென்ட்டாச்சும் படிங்க. சயின்ஸ் எல்லாத்தையும் படிக்க முடியல, அமிலம் காரம் படிங்க. ஓகேங்களா, நோய் தடுப்பை பற்றி படிங்க. எல்லாத்துக்கும் நான் வீடியோ சொல்கிறேன், புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஏன்னா என் வீடியோ நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா படிங்க, நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். எந்த ஒரு யூனிட்டை முழுசாக முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒரு இல்லை சிந்து சமவெளி மட்டும் முடிச்சுன்னா சிந்து சமவெளி மட்டும் டெஸ்ட் எழுதி பாருங்க, குப்தரை முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்த மொத்த யூனிட் 4 முடிச்சிட்டேன், ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டா, மொத்த யூனிட் 4க்கான ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, அதுதான் கரெக்டாகும். நான் பாலிட்டி முடிச்சிட்டேன், பாலிட்டி இந்த டாபிக் முடிச்சிட்டேன், டெஸ்ட் எழுதி பாருங்க. கொஸ்டின் கிடைச்சா டெஸ்ட் எழுதி பாருங்க, மொத்த பாலிட்டி ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி போங்க. எனக்கு கொஸ்டின் கிடைக்கல சார், 2024 அப்டேட்டட் வெர்ஷன் போனை வச்சுக்கிட்டு, டெலிகிராம் வச்சுக்கிட்டு, நெட்டு வச்சுக்கிட்டு இன்னும் நான் கொஸ்டின் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. நெட்லேயே தேடுங்க, குரோமில் தேடுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா,
தேடினா நிறைய கிடைக்கும். போயிட்டு எடுத்து ஏதாவது எழுதலாம். உழைப்பு போடுங்க. ஓகேங்களா? நைட்டு ஃபுல்லாக கொஸ்டின் தேடு. காலையிலேருந்து இது பண்ணு. தூங்குற டைம் ஃபோனை நோண்டும் இல்லையா? ஃபோன் நோண்டெல்லாம் எனக்கு தூக்கமே வராது இல்லையா? அப்போ போய் டெலிகிராமில் நோண்டு. டெலிகிராமில் போயிட்டு என்ன பண்ணுங்க, கொஸ்டினை தேடுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸை பாருங்க. இன்ஸ்டா ரீல் கரண்ட் அஃபேர்ஸ் ரீலில் பாருங்க, எவ்வளோ வருது இல்லையா? அதை போய் பாருங்க. ஃபோன் நோண்ட மாதிரி ஆச்சு, ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு, அதே சமயத்தில் படித்த மாதிரி ஆச்சு. ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச நிறைய இதை நான் சொல்கிறேன். இனிமேல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்சால் கிளாஸ் போடுறேன். ஓகேங்களா? கிளாஸ் தான் எப்படி போகிறது இல்லை, போர்டு இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறது ஒரு ஆள் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுலேயும் நிறைய கெப்பாசிட்டியும் பிடிக்க மாட்டேது போகணும். ஓகே, நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். கொஸ்டின் அனுப்ப பார்க்குறேன். நல்லா படிங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த அடைய முடியும். சரிங்களா? மீண்டும் பார்க்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ பை நியோ. ஓகேவா?